எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா? கர்த்தர் தாமே நம் மத்தியில் இருந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் எனக்கும் உங்களுக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. விசேஷமாக இந்த மாதம் ஜூன் மாதத்தை ஆரம்பிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக அதை குறித்து தியானித்து கர்த்தர் எப்படி நம்மை வழிநடத்த போகிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 40:17 வாசித்து பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய நினைவு முழுவதும் உங்களையும் என்னையும் பற்றி இருக்கிறதா. நான் உலகத்தில் பார்க்கும் பொழுது கேட்பாரற்று நிற்கிறோம். இந்த உலகத்திலே பாருங்கள், பணமும் பொருளும் பல வசதிகளும் இருந்தால் ஜனங்கள் தேடி வருவார்கள், நம்மை நினைப்பார்கள். ஆனால் ஒன்றுமில்லாத நேரத்திலே யார் நம்மை நினைப்பார்கள்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் உன் மேல் நினைவாயிருக்கிறேன். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். எரேமியா 29:11 நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ற வேதாகமம் ஒன்றிலே என்ன வாசிக்கிறோம்? உனக்காக நானே சிந்தித்து திட்டமிட்டு வழி நடத்துவேன். நானே உனக்காக எல்லாம் பிளான் பண்ணுவேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நாம் தான் இந்த மாதம் இது செய்யணும் அதை செய்யணும் என்று பல காரியங்களை திட்டமிடுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உண்மையில் நினைவாயிருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் இவ்வளவு பெரிய ஆண்டவர் தெய்வம் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இதை குறித்து சற்று ஆழமாய் தியானிப்பதற்கு முன்னதாக ஒரு பாடலை கேட்போமா? அன்பானவர்களே, அருமையான பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுதும் செய்தியை சற்று ஆழமாய் தியானிக்க போகிறோம். கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் அதன் மூலமாய் உங்களோடு பேசுவார். அதே 40ஆம் சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறான். பாருங்கள், 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் நிமித்தம் கர்த்தர் செய்த அதிசயங்களும் யோசனைகளும் அநேகம், அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். உங்களை பற்றி ஆண்டவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். என் மகனுக்கு இது செய்யணும், இதை செய்யணும். சாதாரண உலக பிரகாரமான தகப்பன் பாருங்கள் எவ்வளவோ திட்டமிடுகிறார்.
என் பிள்ளைக்கு இந்த மாதம் பிறந்தநாள் வருகிறது. சமீபத்தில் என் பிள்ளைகளோடு நான் கொஞ்ச நாட்கள் கழித்தேன். அப்பொழுது இவாஞ்சலின் என் மகளுக்கு ஆண்டவர் கொடுத்த என் மகளுக்கு பிறந்தநாள் வரப்போகிறது, ஏப்ரல் 24 என்று நான் நினைத்து என்ன செய்தேன் தெரியுமா? நான் புறப்பட்டு வருவதற்கு முன்னதாகவே கடையில் போய் அருமையான துணி வாங்கி ஒரு பேக் வாங்கி என்னால் இயன்றதை அவளுக்கு அன்பு காண்பித்தேன். இதுதான் தகப்பன் தாயினுடைய அன்பு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நமக்காக எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார். அவர் திட்டங்கள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய திட்டங்கள் போல அல்ல. ஒரு தகப்பனும் தாயும் திட்டமிடுவது போல அல்ல. அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமானது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? உபாகம புஸ்தகத்தில் வாசிப்பீர்களானால் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எனக்கு மிகவும் அருமையான ஒரு வசனம். இந்த 3 காரியங்களையும் நீங்களும் நானும் செய்தோமானால் என்ன நடக்கும்? ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு பூரணமாக கொடுப்பார். அநேக சமயங்களிலே நினைக்கிறோம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கண்ணீர்? ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படித்தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த காரியத்தை உபாகமம் 30:20 என்னவென்று வாசிக்க போகிறோம். அது என்ன சொல்லுகிறது? 3 காரியங்களை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதாவது முதலாவது, ஆண்டவரில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை, அன்பு. அவரே எனக்கு ஜீவன். தாவீது சொல்லுகிறான், அவரே எனக்கு கன்மலை, அவரே என் ரட்சகர். சங்கீதம் 18:1 வாசித்து பாருங்க. என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் வெளிச்சம் எல்லாம் அவர் தான். என்னுடைய முழு நம்பிக்கை அவர் தான். அப்படித்தான் நீங்களும் நினைக்கணும். கொஞ்சம் ஆண்டவர் மேலே அன்பு, கொஞ்சம் மனுஷன் மேலே அன்பு, கொஞ்சம் உலகத்தின் மேலே அன்பு வைத்தீர்களானால் அது ஆண்டவர் பிரியமானதாகவே இருக்கார். தாவீதின் மேல் என்ன சொன்னார்? இவன் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவான். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியை பெற நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் மேல் சார்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு வாலிபன் இருந்தான். அவன் எப்படியோ ஒரு கிணத்துல, ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். எப்படி மேலே வருவதுன்னு தெரியல. எதையோ அமிழ்ந்து போகாதபடி ஒரு மரக்கிளையை பிடித்து கொண்டு தன்னை காப்பாற்றி கொண்டிருந்தான். ஆனால் கத்தினான், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று. அருகில் இருந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்து நல்ல ஒரு கயிறு, கெட்டியான ஒரு கயிறை உள்ளே இறக்கி, எப்பா நீ இடுப்பில் கட்டிக்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை மேலே தூக்கி விட்டு விடுகிறோம். அவன் சொன்னான், நீங்கள் எல்லாம் இருக்கிறது பத்தாது, எங்கள் அப்பாவையும் கூப்பிடுங்க, எங்கள் அப்பா நான் இருக்கிறேன்ப்பா கவலைப்படாதேன்னு சொன்னால் தான் நான் வந்து நம்புவேன், அப்போ தான் நான் கட்டுவேன். அப்போ நினச்சாங்க, ஓஹோ இந்த பையனுடைய அப்பா ஒரு பெரிய பைல்வான் போல் இருக்குது, ஒரு நல்ல பாடி மெயின்டைன் பண்ணுறவர் போல் இருக்குது, நல்ல ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பலம் உள்ளவர் போல் இருக்குது. சரி என்று கூப்பிட்டு அவரை கொண்டு வந்தார். பார்த்தா அவர் மெலிந்த சரீரமாக இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன இவர் மேலே இந்த மகன் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆம் பெரியமார்கள், அப்படித்தான் ஆண்டவர் மேல் நம் முழு நம்பிக்கையை வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார் என்ற முழு நம்பிக்கையோடும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேல் அன்பு செலுத்துவதிலே ஜாக்கிரதையாயிருக்கும். அந்த அன்பில் இருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார். முழு மனதோடு அவரை நேசிக்கிறோமா? முழுவதும் அவரில் அன்பு வருகிறோமா? அல்லது மனுஷர் மேல், வாலிபர்கள் பெண்கள் மேல் வாலிபத்திலே மோகம் கொள்ளுகிறார், அல்லது பலவிதமான காரியங்களிலே உலகத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த அன்பு மாய்மையான, நிரந்தரமானதல்ல. இன்று இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் கர்த்தருடைய அன்பு என்றென்றும் உங்களை கைவிடாமல் பார்க்கும். அடுத்து என்ன செய்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தம் எப்படி கேட்கறது? என்கிட்ட பேசலையே என்று சொல்லுகிறீர்களா? அதற்காக தான் வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் அதற்காகத்தான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஒரே வழி வேத புஸ்தகம் தான். எரேமியா 15:16 வாசித்து பாருங்கள். என் வசனங்களை உட்கொண்டேன், அவைகள் எனக்கு ஜீவனும் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. உட்கொள்ளுங்கள், சாப்பிட்றது மாதிரி சாப்பிடும். அப்படி படிக்கிறோமா? வேத வசனத்தை படிக்கிறோமா? அதில் பாருங்கள் எவ்வளவு வாக்குத்தத்தம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பாருங்கள், ஏசாயா 41:10 வாசித்து பாருங்கள்.
பயப்படாது, நான் உன்னோடு இருக்கு, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீதியின் கரங்களால் உன்னை காப்பேன் என்று என்ன அழகாய் வாக்கு கொடுத்திருக்கிற. இப்படி எத்தனை வாக்குத்தத்தம்! தயவு செய்து வேதம் வாசிக்கும் பொழுது பொறுமையோடு பக்தியோடு அதை வாசித்து இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு என்று எடுத்து பிடித்து ஜெபித்து பாருங்க. என்ன ஆச்சரியமாக உங்களை கர்த்தர் நடத்துவார். சமீபத்தில் ஒரு அம்மாவை பார்த்தேன். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே தகப்பனார் இறந்து விட்டார். இந்த அம்மாவுக்கு வேலையும் கிடையாது. ஆனால் இந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு தினம் வாசிப்பேன், நிறைய வாசிப்பேன், நல்ல புஸ்தகங்களை வாசிப்பேன், மார்க் பண்ணி அதில் குறிப்பு எழுதி 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 வாசிப்பேன். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தரின் பிள்ளைகளை பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்த்து கொடுத்தார், படிப்பில் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்த்து கொடுத்தார். இம்மட்டும் எங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் எங்களுக்கு எல்லா பக்கம் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? நம்மளுடைய கண்கள் எதில் இருந்தது? ஆண்டோடைய வார்த்தையில் இருந்தது. இதைத்தான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25 சொல்கிறது. கன்மலை மேல் கட்டின வீடு. உங்கள் வீடு ஆடிக்கிட்டு இருக்குதா? இன்றைக்கி சொல்கிறீங்களா, என் மனைவி போயிட்டா, புருஷன் போயிட்டாரு, என் பிள்ளை விட்டு ஓடி போய் விட்டா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஆடிக்கிட்டு இருக்கிறதா? காற்றும் புயலும் கொண்டு வரத்தான் பிசாசு முயற்சிக்கிறான். எவனை விழுங்கலாமோ அவனுடைய ஆளுகைக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ? யோசித்து பார். இல்லை பிரியமா, இந்த மாதம் முழுவதும் வேதத்தை கரைத்து கொடு. எத்தனை அதிகாரம் வாசிப்பீங்களோ மார்க் பண்ணி இந்த வசனம் மூலமாக என்னோடு பேசினிருக்காய், ஸ்தோத்திரம். என்ன ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. என்னுடைய கணவர் எத்தனை வேதாகம புஸ்தகங்களை வாசித்து வாசித்து பழசான பிறகு போட்டு புதுசு எடுத்து எத்தனையோ வேதாகம் எனக்கு அருமையானுடைய. அதனால தான் அவரை நம்பி அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்த்தர் அவருக்கு இயேசு அழைக்கிற ஊழியத்தை கொடுத்தார், காருண்யா ஊழியத்தை கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! உங்களுக்கும் அப்படி வேணுமா? அநேகர் நினைக்கிறாங்க, எனக்கு நல்ல ஊழியம் செய்யணும், எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும். ஆனால் எவ்வளவு வேதம் வாசிக்கிறீங்க? சற்று யோசித்து பாருங்க. அதில் உங்கள் மனம் இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தையில் உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறீர்களா? அடுத்து அதை தொடர்ந்து வருவது ஆண்டவரோடு இணைந்திருப்பது, ஆண்டவரோடு இணைந்து கொள்வது. அதுதான் ஜெபம். இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலகத்தில் வந்து எல்லா பக்கத்திலும் நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. அதே அடிச்சுவடுகளை தான் நாமும் காலை வச்சு அவருடைய வழியில் நடத்தோமானால் வெற்றியுள்ள வாழ்க்கை. ஜூன் மாதம் முழுவதும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. பயப்பட வேண்டாம். இந்த மாதம் இப்படி நடக்க போகுதே, ஆப்ரேஷன் சொல்கிறாங்களே, ஆனால் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தருடைய வசனம், அவரோடு இணைந்து கொள்ளுதல் அப்படியாக உங்களை வழி நடத்தும். அவர் பாருங்க, காலையில் அதிகாலையில் ஜெபம் பண்ணார், மாலையில் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார், கஷ்டம் வந்த பொழுது ஜெபித்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் காண்பித்து எதுவோ, யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாரு. என் பிதா எனக்கு காண்பிப்பதையே நான் செய்கிறேன். நீங்களும் நானும் அப்படி செய்வோமானால் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதம் ஒரு தீர்மானம் செய்வோமா? 3 காரியங்களை நான் செய்வேன். என் ஆண்டவரை முழுமனதோடு நேசிப்பேன். அவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்து என்னோடு அவர் பேசும் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பேன். 3வது, அவரோடு ஜெபத்தின் மூலமாக இணைந்து கொள்வேன். இந்த 3 நாம செய்ய வேண்டிய காரியம். அப்பொழுது ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உனக்காக நான் திட்டமிடுவேன். அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீ நினைத்திருக்கும் நினைவெல்லாம் அறிவேன். நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக நான் செய்வேன். மகனே, கவலையே படாது. உன்னோடு கூட இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துவார். இந்த வல்லமுள்ள அன்புள்ள மகத்துவமுள்ள ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். என்னிடத்துல வா, நான் உனக்கு அமைதியான வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் அவரோடு இணைந்து கொள்வோமா? இப்பொழுது நம் ஜெபத்தின் மூலமாய் நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஜெபிப்போமா? நீங்கள் அருமையான நேச தகப்பனே, உம்முடைய அன்பு எவ்வளவு வெளியேற பெற்றது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் என்னை வழி நடத்த மாட்டாரா என்று கவலையோடு உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிறார்கள் சுவாமி. இந்த மாதம் முதல் தேதியிலிருந்து கடைசி நாள் வரை நீ கரம் பிடித்து நடத்த போருக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நீர் திட்டமிட்டு ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியத்திலும் இப்படி நடக்க வேணும், என் பிள்ளைக்கு இதுதான் நடக்க வேணும்,
இப்படி ஆசீர்வாதம் பெற வேண்டும், இந்த காரியத்திலே இந்த ஞானம், சரியான பாதை அவர்களுக்கு நான் தான் காட்ட வேண்டும் என்று ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துவேன். யார் யார் இந்த காரியங்களெல்லாம் கேட்டு அப்படியே நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்வேன், ஆண்டவர் மேல் முழு மனதோடு அன்பு கூறுவேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேன், அதன்படி நடப்பேன், அவரோடு இணைந்து கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் உடைய கரங்களை வையும் சுவாமி. எனக்கு தெரியாதப்பா, ஆனால் நீர் உள்ளத்தை அறிகிற தேவன். யார் யார் இந்த 3 காரியங்களையும் தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள், தங்கள் முழு நம்பிக்கை உண்மையில் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் மகிமை நிறைந்த நாளாக இருக்கட்டும். உடைய பிரசன்னத்தால் மூடிக்கொள்ளும்ப்பா. ஒரு இருளும் அவர்களை தாக்கக்கூடாது, ஒரு பிசாசின் கிரியையும் அவர்களை தாக்கக்கூடாது, ஒரு பகைஞர்களுடைய பொறாமையும் எரிச்சலும் அவர்களை தாக்கக்கூடாது. யார் யார் பலவீனமாய் சரீரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை இப்பொழுது தொடும். ஒருவேளை வைத்தியர்கள் பல காரியங்களை சொல்லியிருக்கலாம், இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், இந்த காரியம் நடக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை அவர்கள் பயந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே அவர்களை சமர்ப்பிக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் மேல் உடைய கரங்களை வையும் சுவாமி. ஒருவராவது வெட்கப்பட்டு போகக்கூடாது. பண கஷ்டம் இருக்குமானால் அதை மாற்றி போடும், இல்லாமல் இருக்குமானால் இல்லாமல் இருக்கிறவைகளாக மாற்றும். குழந்தை இல்லாமை, திருமணம் ஆகாமை போன்ற சகல இல்லாமைகளை மாற்றி போடும். பணம் இல்லாத மக்களுக்கு அப்பா நீர் அற்புதமானவர் என்று நிரூபித்தரலும். ஆண்டவரே, திருமண வீட்டிலே ஆண்டவரே தண்ணீரை திராட்சரசமாக்கி ஆசீர்வதித்தது போல இந்த மாதத்திலே எங்கெங்கு திருமணம் நடக்கிறதோ, யார் யார் காரியங்கள் ஆசீர்வாதமாய் எதிர்பார்க்கப்படுகிறது அத்தனையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிறைவாக இருக்கட்டும். பரிபூர்ண நன்மைகளால் நிரப்பு சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாள் முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் திட்டமிடும். அவருடைய காரியங்களை நீரே நினைவாய் இருந்து, பா என் பிள்ளைக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு நான் இதை செய்யணும், என் பிள்ளைக்கு இந்த கஷ்டம் இருக்கக்கூடாது என்று நீரே திட்டமிடும்பா. நீர் நிறைவாய் இருக்கிறபடியா அவர்கள் ஒருவேளை சிறுமையானவர்கள், எளிமையானவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நினைவாய் இருக்கிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் நம்முடைய ஆளுகை இருப்பதாக செட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். கவலை கண்ணீரை அவற்றையும் எடுத்து போட்டு மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தால் நிரப்புகிறாக. இந்த மாத கடைசி வரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம், நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிது பார்த்தீர்களா? இந்த அன்பு இந்த மாதம் முழுவதும் நமக்கு முன்பாக செல்லப்போகிறது. தாய் தகப்பன் அன்பு, கணவன் மனைவி அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் அன்பு, இவைகளை காட்டிலும் பெரிதானது ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பு உங்களை நிரப்ப போகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னில் அன்பு கூறுகிறாய், நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? பேதுருவனிடம் ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். நீ என்ன சொல்ல போகிறாய்? ஆண்டவரே, நான் முழு மனதோடு நேசிக்கப் போகிறேன், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளப் போகிறேன் என்று சொல்லுகிறாயா? அவருடைய வசனத்துக்கு பயந்து இந்த வார்த்தைகளை கனப்படுத்த நாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? அதே போல தேவனோடு உறவாய் கொள்வதிலும் மிகுந்த பயபக்தியோடு அவரை பற்றி கொள்ளும் பொழுது இந்த மாதம் முழுவதும் நாம் அவருடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து நடக்க போகிறோம். அவ்வளவுதான். அவர் நமக்கு முன்னதாக போவார், நாம் அவரை பின்பற்றி நடப்போம். ஆசீர்வாதமான வாழ்வை தருவார். இந்த ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முடிந்த பிறகு எனக்கு கடிதம் எழுதுங்கள். இந்த ஜூன் மாதம் எப்படி இருந்தது, ஆண்டவர் எப்படி தம்முடைய தாட்ஸ், தம்முடைய பிளான்ஸ், அவருடைய திட்டங்கள், அவருடைய ஆலோசனைகளின்படி எப்படி நடத்தினார் என்பதை எனக்கு எழுதுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.